வணக்கம் கேஎம் தமிழ் பக்தி நேயர்களே. காலத்தின் ஓட்டத்தில், விதிகளின் ஆட்டத்தில் நம் வாழ்க்கையை வழிநடத்தும் கிரகங்களின் சஞ்சாரங்களை அறிந்து கொள்ள ஆவலோடு காத்திருக்கும் அனைத்து சிம்ம ராசி அன்பர்களுக்கும் என் இதயம் கனிந்த வணக்கங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 2026ஆம் ஆண்டிற்கான சிம்ம ராசி முழு ஆண்டு விரிவான ராசி பலன். சிம்மம் காட்டின் ராஜா, எதற்கும் அஞ்சாத கம்பீரம், தலைமை பண்பு, இதுதான் உங்கள் இயல்பு. ஆனால் 2026ஆம் ஆண்டு உங்கள் பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் ஒரு பெரிய பரீட்சை வைக்கப் போகிறதென்றால் அது மிகையாகாது. ஏனென்றால் இந்த ஆண்டு கிரகங்களின் சஞ்சாரம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறது. ஒரு பக்கம் கர்ம வினைகளை தீர்க்கும் சனி பகவான், மறுபக்கம் ஞானத்தை தரும் கேது, இவர்களுக்கு நடுவே ஆறுதல் தரும் குரு பகவான். இந்த ஆடியோ பதிவில் அஷ்டம சனி என்றால் என்ன, ஜன்மகேது என்ன செய்வார், உங்கள் தொழில், குடும்பம், ஆரோக்கியம் எப்படி இருக்கும், இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதை மிகத் துல்லியமாக ஆழமாக பார்க்கப் போகிறோம். இது சாதாரண ராசி பலன் அல்ல, இது உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தப் போகும் ஒரு ஜோதிட வழிகாட்டி. முதலில் 2026இல் வானத்தில் கிரகங்கள் எப்படி அணிவகுத்து நிற்கின்றன என்பதை பார்ப்போம். இந்த ஆண்டு முழுவதும் நீதிமானான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். இதைத்தான் ஜோதிடத்தில் நாம் அஷ்டம சனி என்று அழைக்கிறோம். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் மட்டுமல்ல, அது அவமானம், தடைகள் மற்றும் எதிர்பாராத மாற்றங்களை குறிக்கும் இடம். அங்கே சனி அமர்வது நிச்சயம் ஒரு சவாலான விஷயம்தான். அடுத்ததாக நிழல் கிரகங்களான ராகுவும் கேதுவும். கேது பகவான் உங்கள் ராசியிலேயே, அதாவது சிம்ம ராசியிலேயே அமர்ந்து ஜன்ம கேதுவாக ஆட்சி செய்கிறார். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கும்ப ராசியில் அமர்ந்துள்ளார். நவம்பர் மாதம் வரை இந்த நிலை தொடரும். ஆனால் கவலை வேண்டாம், இருட்டில் ஒரு மெழுகுவர்த்தி போல உங்களை காக்க தேவகுருவான வியாழன் இருக்கிறார். ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் நின்று அஷ்டம சனியின் தாக்கத்தை பெருமளவு குறைக்கிறார். ஆனால் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு அவர் 12ஆம் இடத்திற்கு சென்று மறைகிறார். பின்னர் அக்டோபர் இறுதியில் உங்கள் ராசிக்கே வந்து சேருகிறார். இந்த கிரக நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யப் போகின்றன? வாருங்கள், ஒவ்வொரு துறையாக விரிவாக பார்ப்போம். முதலாவதாக தொழில் மற்றும் உத்தியோகம். சிம்ம ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு தொழில் வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் நிதானமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரை குரு பகவானின் அருளால் தொழிலில் நல்ல சூழல் நிலவும். 11ஆம் இடத்தில் இருக்கும் குரு உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரத்தை பெற்றுத் தருவார். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது. இதுதான் நீங்கள் பணத்தை சேமிக்க வேண்டிய, பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொன்னான நேரம். ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு நிலைமை சிறிது மாறலாம். அஷ்டம சனியின் தாக்கம் முழுமையாக தெரிய ஆரம்பிக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டும் என்ற சலிப்பு ஏற்படும். செய்யாத தவறுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழல் வரலாம். உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு எதிராக காய்களை நகர்த்தலாம். மேலதிகாரிகள் உங்கள் வேலையில் குறை கண்டுபிடிக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு வரும் முதல் எண்ணம் வேலையை விட்டுவிடலாமா என்பதுதான். ஆனால் என் அன்பான வேண்டுகோள், அவசரப்பட்டு வேலையை ராஜினாமா செய்யாதீர்கள். அஷ்டம சனியில் புதிய வேலை கிடைப்பது குதிரை கொம்பு. இருக்கும் வேலையை கெட்டியாக பிடித்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். வேலைப்பளு இருந்தாலும் சம்பளம் வருகிறதே என்று ஆறுதல் பட்டுக் கொள்ளுங்கள். வியாபாரிகளுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கை, அகலக்கால் வைக்காதீர்கள். பெரிய லாபம் கிடைக்கும் என்று யாராவது ஆசை வார்த்தை கூறினால் அதை நம்பி முதலீடு செய்யாதீர்கள். புதிய கிளைகள் தொடங்குவது,
புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவது போன்றவற்றை இந்த ஆண்டு தவிர்ப்பது நல்லது. ராகு 7இல் இருப்பதால் கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வரலாம். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி பணத்தை கொடுக்காதீர்கள். அடுத்ததாக பொருளாதாரம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குரு பகவான் ஆண்டின் பாதி வரை அதை உறுதி செய்கிறார். ஆனால் வந்த பணம் கையில் தங்காது. அதுதான் அஷ்டம சனியின் வேலை. வரவு 8அனா செலவு 10அனா என்ற கதைதான். ஆண்டின் முதல் பாதியில் வரும் வருமானத்தை நீங்கள் பழைய கடன்களை அடைக்க பயன்படுத்துவது நல்லது. ஜூன் மாதத்திற்குப் பிறகு குரு 12ஆம் இடத்திற்குச் செல்கிறார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். இதனால் சுப விரயங்கள் வரிசை கட்டும். குழந்தைகளின் படிப்பு, திருமணம் அல்லது வீடு மராமத்து வேலைகள் என செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். ஷேர் மார்க்கெட், லாட்டரி, ஆன்லைன் ட்ரேடிங் போன்ற அதிர்ஷ்டத்தை நம்பி இறங்கும் விளையாட்டுகளில் உங்கள் பணத்தை இழக்காதீர்கள். இந்த ஆண்டு சேமிப்பு என்பதை விட பாதுகாப்பு என்பதே உங்கள் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். அது உங்கள் கழுத்தை நெரிக்கும். மிக முக்கியமாக உங்கள் உடல் ஆரோக்கியம். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு அதிக கவனம் செலுத்த வேண்டியது தங்கள் உடலில்தான். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஜன்ம ராசியில் கேது, 8இல் சனி. இது ஆரோக்கியத்திற்கு ஒரு சவாலான அமைப்பு. கேது பகவான் உடல் உஷ்ணத்தை அதிகரிப்பார். தோல் நோய்கள், ஒவ்வாமை, மூலம் போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி தொந்தரவு செய்யலாம். சனி பகவான் 8இல் இருப்பதால் நாள்பட்ட வியாதிகள், அதாவது முதுகுவலி, மூட்டுவலி, வாதம் போன்றவை மீண்டும் தலை தூக்கலாம். குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்லும்போது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனக்கு வண்டி ஓட்டத் தெரியும், பயமில்லை என்று அலட்சியமாக இருக்காதீர்கள். வேகம் விவேகம் அல்ல. ஹெல்மெட் அணிவது, சீட் பெல்ட் அணிவது போன்ற விதிமுறைகளை மீறாதீர்கள். சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் இரவு நேரப் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மன ஆரோக்கியமும் முக்கியம். ஜன்மகேது உங்களை தனிமைப்படுத்த நினைப்பார். யாருமே எனக்கு இல்லை, நான் தனிமரம் என்ற விரக்தி மனப்பான்மை வரும். காரணமே இல்லாமல் அழுகை வரும். ஆனால் அது கிரகங்களின் விளையாட்டு என்பதை புரிந்து கொண்டு தியானம், யோகா போன்றவற்றில் மனதைச் செலுத்துங்கள். குடும்பம் மற்றும் உறவுகள். திருமணம் ஆனவர்களுக்கு இது ஒரு சவாலான ஆண்டு. 7இல் ராகுவும் 1இல் கேதுவும் இருப்பதால் ஈகோதான் உங்கள் முதல் எதிரி. கணவன் மனைவி இடையே சிறு வார்த்தை தகராறு கூட பெரிதாக வெடிக்கலாம். 3ஆம் மனிதர்களின் தலையீட்டால் குடும்பத்தில் குழப்பங்கள் வரலாம். விட்டுக் கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை. இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் விட்டுக் கொடுத்துச் செல்வது உங்கள் குடும்ப நிம்மதியை காக்கும். சந்தேகத்தை தவிர்க்கவும். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுங்கள். திருமணமாகாத சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆண்டின் முதல் பாதி மே மாதம் வரை மிகச் சிறப்பான காலம். குருவின் 9ஆம் பார்வை 7ஆம் இடத்தின் மீது விழுவதால் கெட்டி மேளம் கொட்டும் சத்தம் கேட்கும். நல்ல வரன் அமையும். ஆனால் ஜூன் மாதத்திற்குப் பிறகு திருமண முயற்சிகள் சற்று தாமதமாகலாம். எனவே வரன் பார்க்கும் படலத்தை இப்போதே தீவிரப்படுத்துங்கள். குழந்தை பாக்கியமில்லாதவர்களுக்கு குருவின் பார்வையால் இந்த ஆண்டு மழலை செல்வம் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கர்ப்பிணிப் பெண்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்களுக்கு, ரிசர்ச் செய்யும் மாணவர்களுக்கு இது பொற்காலம். மறைபொருள் அறிவை சனி பகவான் அள்ளித் தருவார். கேது பகவான் உங்களுக்கு தேடலை அதிகப்படுத்துவார். ஆனால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறலாம். ஞாபக மறதி ஏற்படலாம். படித்தது எதுவும் மனதில் நிற்கவில்லையே என்ற கவலை வரும். சமூக வலைத்தளங்களில் நேரத்தை வீணடிப்பதை தவிர்த்து அதிகாலை எழுந்து படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் வெற்றியை தக்க வைக்கலாம். நட்சத்திர ரீதியான சுருக்கமான பலன்கள். மகம் நட்சத்திரம். இது கேதுவின் சொந்த நட்சத்திரம். ஜன்ம கேதுவின் தாக்கம் உங்களுக்குத்தான் அதிகம் இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆனால்
உடல் சோர்வு, நரம்புத் தளர்ச்சி ஏற்படலாம். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அவசியம். பூரம் நட்சத்திரம். இது சுக்கிரனின் நட்சத்திரம். 7இல் இருக்கும் ராகுவால் எதிர்பாலினத்தவர்களால் பிரச்சனைகள் வரலாம். பணவரவு இருக்கும், ஆனால் ஆடம்பர செலவுகளால் கடன் வாங்கும் சூழல் வரலாம். கலைத்துறையில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதம். இது சூரியனின் நட்சத்திரம். உங்கள் ராசிநாதன் சூரியன். அஷ்டம சனியின் தாக்கம் தந்தை வழியுறவில் விரிசலை ஏற்படுத்தலாம். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசு வழிகாரியங்களில் தாமதம் ஏற்படும். மாதாந்திர குறிப்புகள் ஜனவரி முதல் மே வரை பொற்காலம். பணத்தைச் சேமியுங்கள். சுப காரியங்களை முடித்துவிடுங்கள். ஜூன் முதல் அக்டோபர் வரை கவனம் தேவை. செலவுகளை குறையுங்கள். ஆரோக்கியத்தை பேணுங்கள். நவம்பர் முதல் டிசம்பர் வரை ஒரு புதிய மாற்றம். ராகு 6ஆம் இடத்திற்கு மாறுவது மிகப்பெரிய ராஜயோகம். எதிரிகள் காணாமல் போவார்கள். பிரச்சனைகள் குறையத் தொடங்கும். இறுதியாக பரிகாரங்கள். சோதனைகளை சாதனைகளாக மாற்ற இறைவனின் அருள் நமக்குத் தேவை. 2026இல் சிம்ம ராசியினர் செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரங்கள் இதோ. சனி பிரீதி. அஷ்டம சனியின் தாக்கம் குறைய சனிக்கிழமை தோறும் ஊனமுற்றவர்களுக்கு அல்லது ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு வையுங்கள். இது சனி பகவானை மிகவும் மகிழ்விக்கும். முடிந்தால் 2026இல் ஒருமுறை திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி தர்பாரண்யேஸ்வரரை வழிபட்டு வாருங்கள். கேது சாந்தி. ஜன்ம கேதுவின் குழப்பம் நீங்க விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். விநாயகர் அகவல் படிப்பது மிகச் சிறப்பு. அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது தடைகளை உடைக்கும். அனுமன் வழிபாடு. சனியின் பிடியிலிருந்து தப்பிக்க ஆஞ்சநேயரை சரணடைவதே சிறந்த வழி. புத்திர்பலம் யசோ தைரியம் என்று அருளும் அனுமனை வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் வழிபடுங்கள். அனுமன் சாலிசா பாராயணம் செய்யுங்கள். மிருத்யுஞ்சய மந்திரம். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க தினமும் குளித்த பிறகு ஓம் திரையம்பகம் யஜாமஹே என்ற மிருத்யுஞ்சய மந்திரத்தை 11 அல்லது 108 முறை சொல்லுங்கள். இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். அன்பான சிம்மராசி நேயர்களே, அஷ்டம சனி என்றதும் அச்சம் கொள்ளத் தேவையில்லை. சனி பகவான் நமக்குத் தண்டிப்பவர் அல்ல, திருத்துபவர். நம்மை பக்குவப்படுத்துபவர். தங்கம் எப்படி தீயில் புடம் போட்டால்தான் ஜொலிக்குமோ அப்படித்தான் அஷ்டம சனியும். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு பொறுமையையும் நிதானத்தையும் கற்றுத்தரும் ஒரு பள்ளிக்கூடம். நிதானத்தோடு செயல்பட்டால் இறைவனின் அருளோடு இந்த ஆண்டையும் நீங்கள் வெற்றிகரமாக கடக்கலாம். குருவின் ஆசி ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நவம்பருக்குப் பின் ராகு உங்களுக்கு வெற்றியை தேடித் தருவார். தைரியமாக இருங்கள். சிம்மம் எதற்கும் அஞ்சாது. வெற்றி நமதே. வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.